ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ எல்லாருக்குமே வந்து ஃபேவரட்டாக பிடிக்கும். பட் ஒரு வில்லன் அப்படின்றப்போ எத்தனை பேருக்கு பிடிக்கும்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர்கள். இப்போ நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் நிறைய படங்கள் வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில படங்கள்லேயே நம்மளை டக்குன்னு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் யாருன்னா ஃபகத் ஃபாசில். ஒரு நடிப்பில் ஒரு நேர்த்தி இருக்கணும், அது வந்து இயல்பாக இருக்கணும் அப்படின்னா அதை கொடுக்கறது யாருன்னா ஃபகத் ஃபாசில் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள இயக்குனரோட பையன். பட் ஆனால் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு படம் வந்து பண்ணாரு. அந்த படத்துக்கு மிகப்பெரிய வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தில் சரியாக நடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் மேலே நிறைய வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்து நெகட்டிவாக நிறைய இது பரப்பணும்னா இவர் கொஞ்ச நாள் வந்து அந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டார். திருப்பி வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. கம்பேக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வரிசையாக அவரோட நடிப்பு எங்கே தான் போய் கற்றுட்டு வந்தாலும் தெரியல, வேற லெவலில் வந்து நடிப்பை வந்து கொடுப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம். சரி, இதை தாண்டி வந்து நஸ்ரியா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஹீரோயின், அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறப்ப இன்னொரு பர்சனல் ஃபேவரட்டாக வந்துட்டு ஆகிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டராக ஹிட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பள்ளியில் வந்து கோதமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் வந்து சிறுவர்களுக்கான பள்ளி திறப்பு விழாவுக்கு தான் இவர் வந்து போகிறார். அப்போ வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து சொல்கிறாரு. அதை வந்து கேட்குறப்ப எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னட் ஆகி அப்படியே வந்து நிற்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் வந்து நோய் வந்து வாழ்க்கையில் வரும், எனக்கு இப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து எனக்கு வந்து இருக்குது. அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். அதாவது இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக வந்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஹைப்பராக குழந்தைங்கலாம் வந்து பண்ணுவாங்கல்ல, ஒரு சில விஷயத்துக்கு ஓவராக எமோஷனல் ஆவாங்க, ஒரு சில விஷயத்துக்கு ஓவராக அப்செட் ஆவாங்க, ஒரு சிலத்தில் கம்ப்ளீட்டாக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கார், வேற எங்கேயோ வந்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நோய் தான் இப்போ எனக்கு வந்து வந்திருக்கு. இது மோஸ்ட்லி ஒரு 10 to 6 ஏஜ் இந்த மாதிரி ஏஜஸில் தான் வந்துட்டு வரும். ஆனால் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 வயசில் வந்து இது வந்து வந்திருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு வராது, ஆனால் ஒரு சிலருக்கு வந்து வரும். இது எனக்கு வந்திருக்கு, இதுலேருந்து நான் வந்து மீண்டு வருவேன் அப்படின்றது வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் மீண்டும் வரணும் அப்படின்றது தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் ஃபகத் ஃபாசில் எங்களுக்கு பிடிக்கும்பா.